சந்திரநாடி அல்லது ஜாமுகோல் பிரசனத்தில் பரிகாரம் எப்படி எடுப்பது? முதல்ல பரிகாரம் சொல்லியாச்சு, நிறைய சொல்லியாச்சு. சந்திரன் எந்த கிரகத்தின் மேல போதோ அந்த கிரகத்துக்கு அன்னைக்கு வழிபாடு சொல்லுங்க. அது கண்டிப்பா உடனே கேட்கும். ஜாமக்கோல் பட்சத்துல உதயத்துல யார் இருக்காங்களோ அதை சொல்லுங்க, உடனே கேட்கும். ரெண்டுமே உடனடியே கேட்கறதுக்கு தான். கரநாதனின் வழிபாட்டிற்கும் பாக்யாதிபதி வழிபாட்டிற்கும் நட்சத்திர கடவுள் வழிபாட்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? நிறைய வித்தியாசம் இருக்கு. கருணாகரன் உங்களுக்கு எமர்ஜென்சியா ஒரு பூஸ்டப்பா இருந்தா அப்படின்னு கொடுப்பார். அது அப்படியே நிக்கிற வண்டியை தள்ளி விடுவார். நிக்கிற வண்டியை தள்ளி விடுவார். நட்சத்திராதிபதி எப்ப எப்பெல்லாம் நிக்குமோ அதை நிக்க விடாம பண்றதுக்கான வேலையை செய்யும். 3 வழிபாடு. ஒண்ணு நட்சத்திராதிபதி, இன்னொன்னு கருணாகரன், இன்னொன்னு என்ன கேட்டா அப்படி பாக்யாதிபதி. பாக்கியாதிபதி பாதகாதிபதியும் வரலாம். அவர் நம்பியெல்லாம் கும்பிட முடியாது. 2 பேரும் உறுதியா கும்பிடலாம். கருணாகரன் வழிபாடு ரொம்ப நல்லது, அதுல எதுவும் மாற்று கருத்து இல்லை. 2வது நட்சத்திர வழிபாடு கண்டிப்பா செய்யலாம். அது உங்க உடம்புக்குள்ள ஒரு தோஷங்களை நீக்கி உங்களை அடுத்த கருத்துக்கு அழைச்சிட்டு போகும். இது 2. 3வது பாக்கியாதிபதி, நீங்க கோயில்ல நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வழிபாடு உங்களுக்கு பயங்கரமா டெவலப் பண்ணும். கோயில்ல குற்றம் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பாதகாதிபதியை தொந்தரவு பண்ணும். அதனால நீங்க அது பலிக்குமான்னு பார்த்துக்கணும். நம்ம பரிகார வகுப்புல ஒரு சொல்லியிருப்போம், 3, 7, 11வது பாவம், அதுதான் நமக்கு பரிகார பாவம்னு சொல்லியிருப்போம். சொல்லிட்டு கீழே ஒரு வரி, பாதகம் இல்லாத போது அப்படின்னு வாதிச்சிருக்கோம். அப்ப பாக்கியாதிபதி பாதகமா இருந்தா அந்த வழிபாடை செய்யாம இருக்கிறது நல்லது. ஆனா சப்போஸ் பாக்கியாதிபதி வீட்டுல போய் நம்ம மன்னிப்பு கேட்கிற மாதிரி செயலை செய்யலாம். அங்க தான தர்மங்கள் பண்ணலாம், தீபேத்தி வழிபாடு பண்ணலாம். தீபம் ஏத்துறத நம்ம பரிகாரத்துல சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் பிரார்த்தனை. பரிகாரத்தை தப்பா பண்ணீங்கன்னா கொட்டு உண்டு, திட்டு உண்டு. பரிகாரங்கிறது பரீட்சை மாதிரி, பிரார்த்தனைங்கிறது டியூஷன் மாதிரி. இன்னைக்கு படிக்கல நாளைக்கு படிச்சுக்கலாம், நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி. அதனால பரிகார தீபம் ஒளி பிரார்த்தனை தான். அந்த பிரார்த்தனையவே நீங்க பரிகாரமா செய்றீங்க. நான் 10 நாள் தீபம் போடுறேன், 20 நாள் தீபம் போடுறேன்னு வேண்டிக்கிறீங்க. ரைட். அடுத்து சந்திராசிரமம் அன்று ஏற்படும் மன அழுத்தத்திற்கும் கோச்சார சந்திரன் பிறந்த கால சந்திரன் மீது செல்லும் காலத்தில் ஏற்படும் மன அழுத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சந்திராஷ்டம் கொடுக்கறது தான் ரொம்ப ஹை பவர் வோல்டேஜ். அது மேல பிறந்த கால ராகு மேல சந்திரம் போது 2வது வோல்ட். சந்திரன் மேல சந்திரம் போது வர உளைச்சலாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங். சந்திராஷ்டம் யாராவது ஜோசியம் பொய்யும் சொன்னா முதல்ல சந்திராஷ்டம் கத்துக் கொடுங்க. 2வது ராகு மேல சந்திரன் என்னைக்கும் எழுதி கொடுங்க, ஒரு வருஷம் எழுதி கொடுங்க. ஒரு வருஷம் கழிச்சு இந்த நாளை நான் கஷ்டப்படலேன்னு சொன்னாருன்னா நம்ம விட்டுருவோம், அவருக்கு ஜோசியம் வராது. 3 மாசத்துல தெரிஞ்சுருவாரு சந்திராஷ்டம்னு என்ன. அப்புறம் அவரே பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ நாளைக்கு சந்திராஷ்டம், காலாண்டரை கட்டி பிடிச்சிருவாரு. சந்திராஷ்டமங்கிறது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு அடுத்த ஆளுக்கு புரியாது, அடுத்தவன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியாது. அதுதான் சந்திராஷ்டமங்கிற விஷயம். 2 பேருமே ஆளுக்கு ஒரு பயத்தை சொல்லிட்டு இருப்பீங்க. அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லிடுவோம். ஒருத்தர் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு, பசி மயக்கம். ஒரு கடைக்கிட்ட போறாரு, அது ஒரு பஞ்சர் கடை, பக்கத்துல பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு. பாக்குறாரு, அங்க வேலை கிடைக்குன்னு போட்டிருக்கு. உடனே வரலாம், வேலை உண்டுன்னு ஓட்டுறாங்க. உடனே ஒரு வீட்டுக்கு போறாரு, துணிமெல்லாம் தூக்கிட்டு நேரம் அங்க வந்துடுறாரு. வந்தோடனே வேலை கேட்கிறாரு. அந்த ஓனர் சொல்றாரு, என்னப்பா வயசா இருக்கிய, அவனை எதுக்கு வேலைக்கு எப்படி சேர்க்கணும்? நீங்க தான் பம்பாய்க்கு வேலை கிடைக்குங்க. அது பம்பாய் இல்லப்பா, பம்பு பாய். பெட்ரோல் பம்புல பயம் பெட்ரோல் இல்லை, நீ நல்லா பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா பம்பாயின்று, பம்பு பாய் பம்பாய். ஒரே ஒரு எழுத்து மிஸ்டேக். அந்த ஏண்டாலும் கண்டமே திட்டுறாரு. அந்த ஓனருக்கு ஒரு ரோட்ல வேலை இல்லாத கூப்பிட்டு நம்ம திட்டிவிட்டானே அப்படின்னு கோவம். நான் அங்கே போய் நிற்கிறேன், கூப்பிட்டாரு. வணக்கம் தலைவர், சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமான. ஆமா, சரி சரிங்க. ஏன்னு ஒருத்தர் ரோட்ல திட்டு போறாங்க. அவர் வச்ச போடுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. யாரோ மேனேஜர் வச்சிருக்காரு, அதுல பம்பு பாய்ங்கிறது இவங்கிட்ட பம்பாயின்னு இருக்கு. பம்பாய்க்கு வேலைக்கு ஆள் தேவைன்னு ஒரு கிளம்பி வந்துட்டாரு, பம்பு பாய்க்கு தேவைன்னு. இப்படித்தான் நீங்க செய்யாத குற்றத்துக்கு பழிச்சுமை சேர்ந்து தண்டிக்கப்படக்கூடிய நாள் சந்திராஷ்டமம். 10 சந்திராஷ்டமம் சேர்ந்ததுதான் அஷ்டமாதிபதி, 10 அஷ்டமாதிபதி சேர்ந்ததுதான் பாதகாதிபதி, 10 பாதகாதி சேர்ந்ததுதான் ராகுகேது, 10 ராகுகேது சேர்ந்த ஒரு மாந்தி. அப்படி இருக்கும். எல்லாம் சிரிச்ச மாதிரி சுட்ட வடையே சுட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்து லட்சுமணன் குரோம்பேட்டிலிருந்து கேட்டிருக்காங்க ஐயா. ஜாமகோல் பிரச்சனத்தில் குரு உதயத்தை கடந்து விட்டால் திருமணம் நடந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? முடியாது, உதாரணமாக கும்ப உதயம். முயற்சியை கைவிட்டு விட்டாருன்னு எடுத்துக்கணும். நீங்க பிரசனம் படிக்கிற காலத்தை எடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க.
ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் உண்டா இல்லையான்னு சொல்லும்போது, எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் தெளிவா நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அப்படி வச்சுக்குருவோம். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல 2000லேருந்து 2002, 2003லாம் "உனக்கு கல்யாணம் ஏன் இன்னும் நான் வரல?" அப்படின்னா, "ஆமா சார்ன்னு" சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்ல. "கல்யாணம் தான் சார் இல்ல. அவ மத்ததெல்லாம்" அப்படிங்கிறான். நீ போக ஜோசியத்திலயும் அட்ஜஸ்டபிள் தேவைப்படுது. வேல்யூம குறைச்சு சொல்ல வேண்டியிருக்கு. "உதயத்தை கடந்து விட்டால்" "உனக்கு கல்யாணம் கேட்டா" "இல்ல சார், கல்யாணம் மட்டும் தான் சார் ஆகலைம்பான்." நம்ம அந்த யோகத்துக்கான முயற்சி குறைவுன்னு சொல்லி பழகிட்டா போதும். "நீ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற முயற்சி தொடர்ந்து நிறுத்திட்டியா?" அப்படின்னு கேட்கலாம். "ஆமா சார். முதல்ல பொண்ணு தேடி வந்துட்டு இருப்பாங்க. இப்ப தேடி வந்திருக்க மாட்டாங்கன்னு" சொல்லலாம். அதெல்லாம் சொல்லலாம். அதோட தொடர் கேள்விங்க. உதாரணமாக கும்ப உதயம் மகரத்தில் குரு, குரு நீசம் என்பதால் சில மாதங்களுக்கு பிறகு திருமணம் நடக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எப்பவுமே நீச கிரகங்கிறது சில காலதாமதத்தை செய்யாதுங்க. தகுதி குறைவை சுட்டிக்காட்டும். "நீ ரொம்ப குவாலிட்டி எதிர்பார்க்காத. உனக்கு ஒரு சில்வர் தட்டு ரெடியா இருக்கு. தங்கத்தட்டு இல்லைன்னு" சொல்றது. அவ்வளவுதான். காலதாமதத்தை யார் செய்வானா? வக்கிர கிரகம் தான் செய்யும். ஒரு பலனை தாமதப்படுத்துமே தவிர, தடை செய்யாத கிரகம் வக்கிர கிரகம். அதே மாரி எந்த விதத்திலயும் நீச கிரகம் தாமதப்படுத்தாது. தகுதி குறைவை தரும். அந்த தகுதி குறைவை நீங்க ஏத்துக்கலைன்னா, அது பயங்கர லேட்டா கொண்டு போய் விட்டுரும். எனக்கு 7ல சனி நீசம் அப்படின்னு நினைச்சுட்டு எனக்கு நல்ல குவாலிட்டியான பொண்ணு வேணும்னு தேடிட்டே இருந்தீங்கன்னா, இல்ல மாப்பிள்ளை வேணும்னு தேடிட்டே இருந்தா, 32 வயசு ஆயிரும். அதனால தாமதிக்க கூடாது. அந்த நீச கிரகம் தகுதி அதிக எதிர்பார்க்காம இருந்தா போதும். அடுத்து லக்னத்திற்கு 10ல் சூரியன் திக்பலம் பெறுகிறார். ஆனால் முகூர்த்தம் குறிக்கும் பொழுது சூரியன் 11ல் இருப்பதை சிறப்பாக கருத காரணம் என்ன? சார் 12:30 மணிக்கு முகூர்த்தம் இருக்குன்னா, நீங்க கேட்கிற முதல் கேள்வி காலை சாப்பாடா? மத்தியான சாப்பாடா? அப்படின்னு நாங்க சொல்லுவோம், நல்லா இருக்கு முகூர்த்தம், அபிஷேக் முகூர்த்தம் நல்லா இருக்கு. குறிங்கன்னு சொன்னா ஒத்துக்குருவோமா? நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. அப்படிங்கிறனால 10 விட 10ல கர்மாவும் ஒளிஞ்சிருக்கு. 11ல கர்மா இல்ல. சந்தோஷம் தான் மிகுந்திருக்கு. திருமணம் சந்தோஷத்துக்காக பண்றோம். கர்மாவுக்கா பண்ணல. இன்னொன்னு என்னுடைய பர்சனல் அனுபவம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கர்மா தான் நிச்சயிக்குது. ஒரு பொண்ணுக்கு கல்யாண தேதி ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சஸ்பென்ஸா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு பொண்ணோட அப்பா. பொண்ணுட்ட கூப்பிட்டு நீலாம் நான் சொன்னதை கேட்பீல, வா உனக்கு கல்யாணம் நடத்த வரேன்னு. இந்த பொண்ணு அப்பா கிட்ட மறக்க முடியாம சரின்னு சொல்லிருச்சு. அந்த பையனும் அதே மாதிரி அவங்க அப்பா நீ வாடா உனக்கு கல்யாணம்ன்றாரு. 2 பேருமே அப்பா அம்மா பேச்ச தட்டுனா அப்படியே நெளியிறாங்க. ஒரு நாள் நைட்டா இந்த பொண்ணு ஒரு பையனை ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்குது. அவங்ககிட்ட சொல்லுது இந்த மாதிரி எங்க அப்பா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டான்னு. கல்யாணத்துக்கு முதல்ல நான் ஓடி போயிடலாம்னு சொல்லி கல்யாணத்துக்கு முதல்ல ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் 2 பேரும் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல பொண்ணோட அப்பாவுக்கும் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் ஃபோன் போகுது. உண்மையிலேயே அந்த பையனை தான் அவர் கட்டுறதுக்கு வச்சிருந்தாரு. அதுக்குள்ள அவசரப்பட்டு இந்த கல்யாணம் பண்ணிட்டாங்க. எத்தனை மணிக்கு கல்யாணம்? நைட் 2 மணிக்கு. அந்த பொண்ணு போய் அப்படியே ஒரு பெருந்துறை கோயில் வாசல் பஸ் விட்டு இறங்குன அந்த கோயிலை காலி கட்டி காலி ஸ்டேஷன் போயிடுச்சு. அது தலையில நைட் 2 மணிக்கு யாருமே இல்லாம 2 வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க படுத்திருக்காங்க. அவங்க தலைமையில கல்யாணம். 150 பவுன் நகை போட்டிருக்கு அவங்க அப்பா வச்சிருக்காரு. ஒரு கார் வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு எங்க போய் கல்யாணம் பண்ணுங்க? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதோ இல்லையோ, தேவர்களாலும் தெய்வங்களாலும் கர்மாவாலும் நிச்சயிக்கப்படுகிறது. நான் ஒரு பொண்ணுக்கு 1000 மாப்பிள்ளை பொருத்தம்னு சொல்றேன். கடைசியில் அவர் புதுசா ஒண்ணு கட்டிட்டு வர்றாரு. கண்ணை கட்டி விடக்கூடிய வேலைகள்ல 2 முக்கியமான ஒண்ணு திருமணமும் குழந்தை பேர். தெய்வ சங்கல்பம் தான் அங்க பேசுது. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பொண்ணு வேணும், எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் நீங்க எதை ஆள் மனசுல பதிய வைக்கிறீங்களோ அதைத்தான் பிரபஞ்சம் உணர்ந்து விடுது. அது கர்மா சார்ந்தார். அதனால முகூர்த்தம் என்ன பொறுத்தளவுக்கு சந்தோஷத்தை முன்னிட்டு பண்றதுனால லக்கணத்துக்கு 11 சூரியன் இருப்பது சாலச் சிறந்தது. எந்த விதமான நெகட்டிவ் கர்மம் வரக்கூடாதுன்னு தற்பாதுகாப்பு என்ன லக்கணத்துக்கு 10ல வைக்கலாம். அது செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கிடையாது. அடுத்து தாராபுரத்திலிருந்து வீரமணி கேட்டிருக்காங்கய்யா. சனியும் சூரியனும் சம சப்தமமாக பார்வை செய்யும் போது தந்தையின் காரகத்துவம் கெடுமா? நம்ம எத்தனை டைம் சொல்லியாச்சு. பழைய கேள்வி இப்பதெல்லாம் பாருங்க. கெடுமா சனி யாரோட சேர்ந்து இருந்தாலும் சனியோட யார் பார்வை இருந்தாலும் அவங்களுடைய காரம் கெடும். சனிக்கு இயல்பான சுவை கசப்பு. அந்த கசப்பு சுவை நிறைந்த ஒரு கிரகம் எந்த கிரகத்தை பார்க்குதோ அதுக்கு அந்த கசப்பை கொண்டு போய் கொடுத்துரும். ஒரு பையன் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க.
அப்பாவும் மகனும் எப்பவுமே அடிக்கிறக்க சண்டை போட்டுக்கிடுவாங்க. பையனோட சனி அப்பாவோட சூரியனை பார்க்குது, அப்பாவோட சூரியன் மகனோட சூரியனை பார்க்குது. 2 பேர் ஜாதகத்திலும் சூரியன் சனி சேர்க்குது. 3 கண்டன்ட். அப்பாவோட சனி மகனோட சனியை பார்க்குது, மகனோட சனி அப்பாவோட சூரியனை பார்க்குது. 2 பேர் ஜாதகத்திலும் சூரியன் சனி சேர்க்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல 2 பேர் உட்கார்ந்து பேச சண்டை வராத நாளே இருக்காது. அப்படி இருக்கும். இப்ப மகனுக்கு 50 வயசு ஆச்சு, அப்பாவுக்கு 83 வயசு ஆச்சு. 2 பேரும் உட்காந்து ஏதோ பேசும்போது வழக்கமா பேசும்போது கோவம் வந்துடுது. ஏதோ பேசிடுறாரு. பேசிட்டு கோவம் வரும்போது மகன்கிட்ட சொல்றாரு, எப்பவுமே சண்டை வந்தா 1/2 மணி நேரத்துல பேசிடுவாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. அன்னைக்கு சண்டை வந்து அவர் சமாதானம் ஆகல. டேய் இப்படிலாம் பேசினா பேசாம குதிச்சிருண்டான்னு சொல்லிட்டு மாடியிலிருந்து குதிச்சுட்டாரு. 4வது மாடியிலிருந்து கீழே குதிச்சுட்டாரு. குதிக்கும் போது அவருக்கு 83 வயசு. குதிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போனவர் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்ல முடியல. மகனை பார்த்து ஏதாவது சொல்ல ஏங்குறாரு, அழுகுறாரு அழுகுறாரு அழுகுறாரு. 2 நாள் அழுகுறாரு. சொல்ல முடியல, இறந்து போயிடுறாரு. மகன் அவஸ்தை. என்ன சொல்ல வந்தார் அப்பா? ஏன் மாடியிலிருந்து குதிச்சார் அப்பா? எத்தனை சண்டை இவ்வளவு கேவலம் போட்டு பேசாம இருந்தார். இது என்ன சொல்ல வருதுன்னா, என்னுடைய கருத்து எதுவோ அதை அதே விகிதத்துல என்னோட தந்தைக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறது தான் சூரியஞ்சனி சொல்றது. அதனால வரக்கூடிய நெருடல்கள், அதனால வரக்கூடிய சண்டைகள் தான் வேற வேற விதமா வந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல அந்த இடத்துல அப்பா இல்லைங்கிறத அந்த நபரால ஜீர்ணிக்கவே முடியாது. நேருக்கு நேர பார்க்கும்போது கோபமும் வீரமும் கசப்பும் இருக்கும். ஆளக்கண்ணனை தேடும். கண்ணு எங்க அப்பா காணா, எங்க மகனை காணான்னு தேடும். ஒரு தீய கிரகம் சனின்னு ஒரு கிரகம் எதோட சேர்ந்தாலும் கசப்பு இருந்தா அது பிடிக்காது, இல்லைன்னா எங்கேன்னு தேடும். சூரியன் சேர்ந்திருக்க அத்தனை பேர் ஜாதகத்திலுமே எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காது, அந்த ஆள் சரியில்லைன்னு சொன்னாலாம் அப்பா இறந்தவனே ஐயா அப்பைய விட்டுட்டு போயிட்டியா பேன்னு அழுகிறான். இருக்கும்போது என்னடா பண்ணிட்டு இருந்த, இருக்கும்போது அந்த ஆளை பிடிக்காதுன்னு. இப்ப காக்காவுக்கு சதை வச்சு அப்பா வரிசையில் கூப்பிடும், அப்பா சாப்பிடுங்க. இந்த காக்கா திரும்பி பார்க்காம இருக்கு. அந்த காக்காட்ட கெஞ்சினதை அப்பாட்ட கெஞ்சிருந்தா அப்பா சந்தோஷமா மண்டையை போட்டிருப்பாரு. இதுதான் சூரியஞ்சனி செய்யற வேலை. நம்ம மாணவர்கள் ஜாதகத்துக்கு யார்கிட்ட சூரியஞ்சனி சேர்க்கை பார்வை இருந்தா, தாய் தந்தையர்கிட்ட விரோதம் பாராட்டாதீர்கள். இது என்னோட ஆர்டர். எவ்வளவு கசப்பா இருந்தாலும் ஏத்துக்குங்க. கணவன் மனைவிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் விரோதம் பாராட்டாதீங்க, ஏத்துக்குங்க. இதை தாண்டி மற்ற யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஸோ 3 பேர்த்துக்கிட்ட காம்ப்ரமைஸாவே இருங்க. பெற்றோர்கள், 2வது மனைவி கணவர்கிட்ட, கணவி மணவர்கிட்ட, 3வது தெய்வத்திட்ட. இங்க பாரு, நீ எனக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கல, மாரியம்மான்னு பார்க்க மாட்டேன், சாணியை கரைச்சி ஊத்து, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. மதா பிதா குருங்கிற இடத்துல தம்பதியர், 4வது தெய்வம். இந்த 4 பேர்த்துல விரோதம் பாராட்டாதீங்க. குருட்ட நீங்க விரோதம் பாராட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களோட சொத்துல பங்கு ஏற்க மாட்டார். நீங்க ஃபீஸ் கொடுக்கலாம் பேசாம போயிடுவார். நான்லாம் போறது இல்லையா, போயிடுவார். அதே மீறி போனா போயிட்டு போங்க. லக்னத்தில் இருந்து அஷ்ட சஷ்டக கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, எடுத்துக்கலாம். அல்லது லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? லக்கணத்தை தான் எடுத்துக்கணும். மாந்தியுடன் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் அதன் பலனை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? 6 கிரகம் வரைக்கும் இருக்கலாம் ஐச்சாமி. ஐச்சாமி 6 கிரகம் வரைக்கும் இருக்கலாம். அதனால 4 கிரகத்தை குறைய விட்டுட்டீங்க, 7 கிரகம் வரைக்கலாம். இது நம்பர் என்ன நம்பரு, நம்பர் நம்ம பார்த்து போட்டுக்கிறதான். சாணி எங்க அடிச்சுதான் சாணி தான். மாந்தி யாரோட இருந்தாலும் சரி, யாரு என்ன ஏழு என்ன 5/3/1962 பிறந்த ஜாதத்துல 7 கிரகத்தோட மாந்தி சேர்ந்திருக்கும். என்ன பண்றது? எது கூட நெருக்கமா இருக்கோ அது ஆகாதுன்னு ஆகாது, அவ்வளவுதான். அதுல தெளிவா நில்லுங்க. 3 பேர்த்து எத்தனை வேணாலும் மாந்தியை ஒன்றும் அசைக்க முடியாது. மாந்தி இரும்பு கரம் கொண்டு நிற்கும். நீங்கெல்லாம் சின்ன மயிலிற தூக்கிட்டு போறீங்க, வாடகை வாங்கி பைக்கில் வச்சிடும். சார் ஒருத்தன் குடிகாரன் திருந்துவானான்னு கேட்டா சொல்றோம், எப்ப உயிர் பயம் வருதோ அது வரைக்கும் திருந்த மாட்டானுங்க. அவ்வளோ பெரிய முடா குடிகாரனே மாந்தி மிரட்டிடுதுன்னா நம்மளை ஏமாத்துறோம். அதனால எல்லா கிரகத்தையும் மாந்தி ஜெயிக்கும், எல்லாத்தையும் ராகு ஜெயிக்கும். இந்த மாதிரி ராகு மாதிரி பல ராகு கொடுத்தா மாந்தி ஜெயிக்கும். அதனால மரண பயத்துக்கு எல்லாரும் பயம். நீங்க சும்மா ரோட்டுக்கு நீ இறந்தவரையும் சொல்லுங்க, அவன் நின்று நம்ம 1 மணி நேரம் பார்ப்பான், நம்ம மண்டே போற மாதிரி பார்ப்பான். வார்த்தைக்கே அப்படி இருக்கும். அதனால அந்த வார்த்தைக்கு அப்படின்னா அந்த வார்த்தை உருவாக்குன மாந்தி எப்படிப்பட்டவர்னு பார்த்துக்க. 6 கிரகம் இருந்தாலும் 5 கிரகம் இருந்தாலும் 4 3 இருந்தாலும் என் மாந்தி எந்த கிரகத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை அது பாதிக்காமல் விடாது. நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டோம், எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படை விதிகளை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டே வரோம்.
இப்போ ஜூலை 28ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு திறம்பட எளிமையாக நடத்த காத்திருக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பர் கொண்டு படிக்கலாம். அனைவருக்கும் ஜிகே ஸ்டூடெண்ட் மானசீகமான வார்த்தைகள், மானசீகமான ஆசிகள். வணக்கம்.